அந்த பெருமையோடு இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் டாக்டர் டி.ஆர்.பி. ராஜா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர், இந்த பொதுவாகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர் என்று நான் பெருமையோடு சொல்லக்கூடிய திரு பூண்டி கலைவாணன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ஒரு பேரை விட வேண்டிய நிலைமை வந்துவிட்டதே என்று என்னிடம் சொன்னார். இந்த நோட்டீஸ்ல ஒரு பேர் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது இந்த பேர், இப்ப காண போயிடுச்சு. ஏன்னா எந்த தீர்மானத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்களோ, ஒரு கண்டன தீர்மானத்தை, அந்த கண்டன தீர்மானத்திற்கு நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சட்டத்தை இயற்றிய சில பேரோடு இன்று கைகோர்த்து மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களைத்தான் நான் இந்த மேடையிலே இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலானா ஃபக்ருதீன் அவர்களே, கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் துரை வேலன் அவர்களே, தமுமுக திருவாரூர் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, எஸ்டிபிஐ திருவாரூர் மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் பைஜி அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மதிமுக திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆரூர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மௌலானா முகமது இலியாஸ் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மௌலானா முகமது இஸ்மாயில் அவர்களே, மௌலானா அப்துல் ரஹீம் அவர்களே, வழக்கறிஞர் அஷ்ரப் அலி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர கழக செயலாளர் வாரை பிரசாத் அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய மௌலானா அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய நம்முடைய மௌலானா ஃபக்ருதீன் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். ஆனால் விடிந்து விட்டது, ஆனால் எல்லோருக்கும் இன்றும் விடியவில்லை என்று பொருள்படக்கூடிய வகையிலே பேசினார்கள். நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே உதய சூரியன் உதிர்த்து விட்டது, அதற்கு இனிமேல் அஸ்தமனம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உதய சூரியன் இருக்கும் வரை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும், கடைக்கோடி மனிதர்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரக்கூடிய வழியிலே கமலாலயத்தை தாண்டி வந்தேன். அந்த கமலாலயத்துல கூட ஒரு தாமரைப்பூ கூட இல்லை. அதனால தமிழ்நாட்டுல எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த தாமரையும் கடல்லையே மலரும். நாங்க கடல்ல தாமரை மலரும் சொல்லி தூத்துக்குடி பக்கம் எல்லாம் போராட்டம் நடத்தி காட்டினார்கள். இங்க கமலாலயத்திலேயே மலர்றதுக்கு வழி இல்லை, அது வேற எங்க மலரும் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கூட்டத்தை நாம் ஏன் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அத்தனை பேரும், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இது ஏதோ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இல்லை. இந்த மண்ணின், இந்த நாட்டின் இறையாண்மையை, மத நல்லிணக்கத்தை, இந்த நாட்டை, அதன் அடிப்படை அரசியல் சாசன சட்டத்தை, இந்த மண்ணின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், சகோதரியும், சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இது நம்மை பாதிக்கவில்லை, நமக்கு எதிரான சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை என்று அமைதியாக இதை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், ஹிட்லர் காலத்திலே ஒரு கவிதையை சொல்வார்களே, நான் யூதன் இல்லை என்பதற்காக நான் கவலைப்படாமல் இருந்து விட்டேன், சோசியலிஸ்டுக்கு வந்தார்கள், கிறிஸ்தவர்களுக்கு வந்தார்கள் என்று ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டு வந்து கடைசியில் என்னை தேடி வந்த போது எனக்காக பேச யாரும் இல்லை என்ற அந்த சோகத்தோடு முடியக்கூடிய அந்த கவிதையை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மதம் என்பது ஒரு கருவி, ஒரு ஆயுதம். ஆட்சியை பிடிப்பதற்கு, மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி பொறுப்பிலே அமர்வதற்கான ஆயுதமே தவிர அவர்களுக்கு இந்துக்கள் மீதும் சரி, கிறிஸ்தவர்கள் மீதும் சரி, யார் மீதும் அக்கறை கிடையாது. மனிதர் மீது, மக்கள் மீது அக்கறை அற்ற ஒரு அரசுதான் அங்கே டெல்லியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் மீது அக்கறை இல்லை, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் என்று இந்த மண்ணிலே அடித்தட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் நசுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் யாரை அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார்கள்? அந்த கேபினட்லயே ஒரே ஒரு மைனாரிட்டி அமைச்சர் தான் இருக்கிறார், அதுவும் ஒரு புத்திஸ்ட், வேற யாரும் கிடையாது. ஒரு இஸ்லாமிய எம்பி கூட கிடையாது. அங்க பிஜேபியில ஒரே ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது அந்த அணியில. அப்படிப்பட்ட சூழலிலே ஒரே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி அமைச்சரை திரு கிரண் ரிஜிஜு அவர்களை அந்த சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அங்கே பயன்படுத்துகிறார்கள். அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், அவங்க மிகச் சிறப்பாக ஒரு விதத்திலே பிஜேபி கிட்ட நான் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய பொய்யை, ஒரு பொய்யான உலகத்தை அவர்கள் கட்டமைப்பார்கள். ஏதோ இஸ்லாமியர்கள் நினைச்சா பாராளுமன்றத்தை இடம் என்று சொல்லி எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் எங்களுடைய நிலம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியும். அவர்களுடைய சொத்துக்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் 8 லட்சம் கோடியாக இருந்தது, இன்று 12 லட்சம் கோடியாக வளர்ந்திருக்கிறது. இப்படியே விட்டு விட்டு நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த நாட்டிலே இந்துக்களுடைய நிலை என்னவாகும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்று சொல்லுவது ரயில்வே, இந்த நாட்டிலேயே ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொத்துக்கள் வைத்திருப்பது வக்ஃப் தான். இப்படி புனை கதைகளை தொடர்ந்து அவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அதை தாண்டி மிகச் சிறப்பான ஒரு நல்ல கதையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே சொல்கிறார். திருச்சிக்கு அருகே திருச்செந்துறை என்ற ஒரு ஊரிலே ஒரு கோயில், அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமம், அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சொத்தும் ஒரே நாளிலே வக்ஃபோருக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிறார்கள்.
எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அவர் பதறுகிறார், பதப்படுகிறார். உண்மை என்னவென்றால் டிஜிட்டைஸ் பண்றாங்க. அப்பொழுது ஒரு சின்ன தவறு நேர்ந்து விடுகிறது. ஒருவர் அந்த சொத்தை வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்று போகும் பொழுது அதை கண்டுபிடித்து அடுத்த கணமே வக்ஃபோடு என்ஓசி கொடுத்து அதை சரி செய்து அவர் இடத்தை விற்கக்கூடிய நிலைக்கு மறுபடியும் சரி செய்யப்படுகிறது. இவ்வளவுதான் நடந்தது. ஆனா அதற்கு பின்னால் அவர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கதை என்னன்னா, இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு ஊரையே என்னோடதுன்னு சொல்லிட முடியும். எப்படி சொல்ல முடியும்? நாங்க இந்த வக்ஃப் போர்டு பில் கொண்டு வரதுனாலதான் இன்னைக்கு அரசாங்கம் அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். உண்மை என்னவென்றால் தொடர்ந்து எப்பொழுதுமே அரசாங்கம் தான் அந்த வக்ஃப் போர்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதை விட அழகான ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, இப்பொழுதுதான் பெண்களுக்கு அதில் உள்ள வரக்கூடிய உரிமையை நாங்கள் தான் பெற்று தந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று கூட நம்முடைய முதலமைச்சர் அமைத்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துல, அந்த போர்டுல 2 பெண்கள், 2 சகோதரிகள், என்னுடைய நெருங்கிய தோழி பாத்திமா முசாஃபர் அவர்கள் உட்பட 2 பெண்கள் அந்த போர்டுல இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க? இப்படி எத்தனையோ புனைக்கதைகள் சொல்றாங்க. நீ 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்தால்தான் வக்ஃப் போர்டுக்கு நீங்க எதையும் தானமாக கொடுக்க முடியும். யார் யார இஸ்லாமியரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் கேட்கிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறார். ஒரு வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்த அவர்கள் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி இருக்கிறது. பக்கத்துல அந்த மூதாட்டியோட நிலம் இருக்கிறது. நம் தமிழர்களாக ஒன்றாக உறவினர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த மூதாட்டி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கு விளையாடக்கூடிய திடல் வேண்டும் என்று என்னுடைய இடத்தை நான் அந்த பள்ளிக்கு எழுதி வைத்து விட்டு போகிறேன் என்று நினைத்தால் இனிமேல முடியாது. ஏன்னா அந்த பாட்டிக்கு 90 வயசா இருந்தா அந்த அம்மா வேற வழியே 5 வருஷம் வாழ்ந்தே ஆக வேண்டும். 5 வருஷம் வாழ்ந்து அந்த 5 வருஷம் இஸ்லாமியராக அவர் வாழ்ந்தால்தான் அவங்க எழுதி வைக்க முடியும் சொத்தை. இது என்னுடைய அடிப்படை உரிமை, என்னுடைய சொத்து. அதை நான் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எங்க வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு அடிப்படை மனிதனுக்கு உரிமை உண்டு. இதை கூட ஒரு அரசாங்கம் எப்படி கேள்வி கேட்க முடியும்?